அடுத்த திருநாமம் அகஹ. அக அல்லது அகஹ என்றால் வெளிச்சம், பிரகாசம் அல்லது ஒளி. நமக்கு பகல் நேரங்களிலே வெளிச்சம் மிகுந்து கிடைப்பதால் அக என்கின்ற சொல் பகல் என்பதையும் குறிக்கும். அகர்நிஷம் சேவாமகே என்பது இந்திய தபால் துறையின் இலக்கு, மோட்டோ அல்லது லட்சியம். அகர்நிஷம் சேவாமகே, அக பகல், நிஷ அல்லது நிஷா என்றால் இருட்டு அல்லது இரவு. அகர்நிஷம் சேவாமகே என்றால் பகலிலும் இரவிலும் மக்களின் சேவையிலே என்று பொருள்படும். பகவான் பிரகாசமானவர், ஒளி வடிவாக விளங்குகின்றார். அதனால் அவருக்கு அகஹ என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. ஓம் அக்னே நமக. அடுத்த திருநாமம் சம்வத்சரம். சம்வத்சரம் என்றால் வருடம். இந்த சம்வத்சரத்திலே, இந்த அயனத்திலே, தட்சிணாயனம் உத்தராயணம், இந்த ருத்துவிலே, இந்த மாசத்திலே என்றெல்லாம் சங்கல்பத்திலே சொல்லுவோமே, அந்த சம்வத்சரம் என்றால் வருடம் என்று பெயர். பொதுவான பொருளிலே அது காலத்தை குறிக்கின்றது. வருடம் என்கின்ற பொருளை தாண்டி அது காலம் என்றும் பொருள்படுகின்றது. அப்படி கால வடிவமாக இருப்பவர் பகவான். இடமும் காலமும், ஸ்பேஸ் அண்ட் டைம், அவரிடமிருந்தே தோன்றின. அதனால் அவர் சம்வத்சரக என்கின்ற திருநாமத்தையும் பெறுகின்றார். ஓம் சம்வத்சராய நமக. வியாழக. வியாழக என்கின்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அப்படிப்பட்ட பல பொருள்களிலே ஒன்றுதான் பாம்பு. பாம்பின் புறத்தோல் மிகவும் வழுவழுப்பாக இருக்கும். அதனால் அதை பிடிப்பது கடினமாக இருக்கும். என்னதான் பிடித்தாலும் அதனுடைய வழவழப்பு தன்மையினாலே நம்முடைய கையிலிருந்து நழுவி சென்றுவிடும். அப்படி நழுவி சென்று விடுபவர் அவ்வளவு சுலபத்திலே அவரை பற்றிவிட முடியாது, பிடித்துவிட முடியாது என்கின்ற பொருளிலே அவர் வியாழக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஆனால் எத்தனையோ பக்தர்களும் ஞானிகளும் அவரை அடைந்திருக்கின்றார்களே என்கின்ற கேள்வி வரும். அதனால் நம்முடைய புலன்களாலே மற்றும் மனத்தினாலே, புத்தியினாலே, அறிவினாலே பிடித்துவிட முடியாதவர் என்பது பொருள். அப்படி பிடித்துவிட முடியாத தன்மையை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் வியாழாய நமக. பிரத்யயக. இந்த சொல் பிரஜையை குறிக்கும். பரபிரம்மம் பிரஜையே வடிவானது. பகவானும் பிரஜையே வடிவானவர். அவர் அறியாததோ உணராததோ எதுவுமே இல்லை. உபனிஷத்திலே வருகின்ற பிரஜானம் பிரம்ம என்கின்ற மகா வாக்கியத்தை உங்களையே பல பேர் கேட்டிருப்பீர்கள். அப்படி பிரஜையே நிறைந்து இருப்பதால் பகவான் பிரத்யேக. ஓம் பிரத்யயாய நமக. அடுத்த திருநாமம் சர்வதர்ஷனக. இந்த பேருலகமே அவருடைய கண்களாக இருக்கின்றன. அதாவது அவர் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அவர் பார்க்காதது, அவரால் பார்க்க முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் பகவானை குறித்து விஸ்வத சச்சுகு, சச்சுகு என்றால் கண், உலகமே அவருக்கு கண் என்றும், விஸ்வாட்சம், விஸ்வாட்சம் அதே பொருள்தான், உலகமே அவருக்கு கண் என்றும் அவருடைய சிறப்பு குறிக்கப்படுகின்றது. புருஷ சூக்தத்திலே கூட வருகின்றதே, சகஸ்ர சீர்ஷ புருஷக என்று. அதாவது புருஷக இந்த இடத்துல பகவான் 1000 கண்களை உடையவர் என்று பொருள். 1000 கண்கள் என்றால் 1000 கண்கள் தான், 1001வது கண் இல்லை என்று பொருள் இல்லை. எங்கும் எல்லாவிடத்திலும் கண்களை உடையவர், அதாவது உலகமே அவருடைய கண்கள் தான் என்று இதன் பொருள். அவர் எல்லா இடத்திலும் இருப்பதாலும் எல்லாவற்றையுமே அவர் பார்ப்பதாலும் எல்லாமே அவருடைய கண்கள் தானே. அதனாலும் பகவானையே, தெய்வத்தையே சாட்சியாக வைத்து கொண்டு செயல்கள் செய்யப்படுவது உண்டு. சத்திய பிரதிஜை செய்யப்படுவது உண்டு. உதாரணமாக காந்தர்வ விவாகங்களிலே, அதாவது முறைப்படி, வேத முறைப்படி ஹோமம் எல்லாம் வளர்த்து திருமணம் செய்யாமல் காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொள்கின்ற சமயத்திலே கூட மனம் புரிந்து கொள்கின்ற ஆணும் பெண்ணும் தெய்வத்தையே சாட்சியாக வைத்து காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. இந்த காலத்திலே இல்லை, அந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. துஷ்யந்தனும் சகுந்தலையும் அவ்வாறு தான் திருமணம் புரிந்து கொண்டார்கள். எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து கொண்டு எல்லாவற்றையுமே தன்னுடைய கண்களாக கொண்டிருக்கின்ற பகவானுக்கு, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சர்வதர்ஷனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.